Hi guys, welcome back to our channel. நான் உங்கள் கோபிகா. ஸோ இன்றைக்கி வந்து என்னோடய டே இன் மை லைஃப் vlog தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. அண்ட் நவியோடு நாங்கள் வந்து எப்படி டே ஸ்பெண்ட் பண்ணுறோம், என்னோடய யூடியூப் வீடியோஸ் எல்லாத்தையும் நான் எப்படி வந்து மெயின்டைன் பண்ணுறேன், அது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் நான் வந்து போன வீடியோலேயே வந்து சொல்லியிருப்பேன், நான் வந்து அம்மா வீட்டிலேருந்து வந்து என்னோடய வீடியோ வந்து ஷிஃப்ட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி. அண்ட் இங்கே வந்ததுக்கப்புறம் எல்லாமே செட் ஆகிறதுக்கே வந்து கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஸோ அதனால ஒரு 10 days வந்து என்னால் வீடியோஸ் எதுவுமே எடுக்க முடியல. அண்ட் அம்மாவும் வந்து எங்கள் கூட தான் வந்து இருந்தாங்க. இன்றைக்கி வந்து அவங்க நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி போயிருந்தாங்க. ஸோ அதனால் கம்ப்ளீட்டாக வந்து நானும் முரளியும் மட்டும் நவியை பார்த்துக்கிற மாதிரி வந்து ஒரு டே தான் இது. மார்னிங் வந்து எனக்கு எப்பயுமே வந்து நான் பிளாக் டீ குடிப்பேன். அண்ட் முரளிக்கு வந்து மில்க் டீ ரெடி பண்ணோம். ஸோ இந்த 10 days வந்து வீடியோ எடுக்காமல் இருந்ததுனால அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு நாளில் வந்து இன்னும் 2 வீடியோ எடுக்கலான்னு வேறு தனியாக நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ பார்ப்போம் இதெல்லாம் எப்படி போகுதுன்னு சொல்லி. மார்னிங் எங்களோடவே வந்து நவியும் வந்து ஏஞ்சாச்சு. இவனுங்க 2 பேர் என்ன பண்ணிட்டுருக்காங்க? ஸோ நாங்கள் டீ குடிக்கும் போதே எப்பயுமே வந்து பிஸ்கெட் பாக்ஸோட மூடி வந்து அவருக்கு கொடுத்துடணும். அப்போ தான் வந்து அவர் எங்களை டீயே குடிக்க விடுவான். அது மாதிரி ஒரு ரொட்டைன் வந்து அவன் வச்சுருக்கான். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பூரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கோம். அண்ட் பூரி மேக்கர் ஹலோ அண்ட் பூரிக்கு வந்து சைட் டிஷ்க்கு பொட்டேட்டோ வந்து இங்கே பாயில் ஆகிட்டுருக்கு. அண்ட் இந்த சைட் வந்து ப்ராக்கலி வந்து வேக வச்சுருக்கேன். நவிக்கு ப்ராக்கலி ப்ளஸ் பொட்டேட்டோ வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கலான்னு சொல்லி. ஸ்லோ பண்ணு. அண்ட் பூரிக்கு வந்து அந்த பூரி உருளைக்கிழங்கு எல்லோ கலரில் இருக்கும்ல, அது வந்து எனக்கு பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ண மாட்டேன். அண்ட் இதுக்கு பதிலாக வந்து பட்டை, கிராம்பு, சில்லி பவுடர் அந்த மாதிரி போட்டு ப்ரிப்பேர் பண்ணுறது தான் வந்து எனக்கு பிடிக்கும். ஸோ அதுதான் வந்து செய்கிறேன் இன்றைக்கி. அண்ட் இங்கே வந்து நம்ம பீஸ்ஃபுல்லாக வந்து குக் பண்ணுறோன்னா அதுக்கு ரீசன் வந்து நவி தூங்கிட்டுருக்கான். ஸோ அவன் எழுந்துக்கிறதுக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் வந்து ப்ரிப்பேர் பண்ணிடணும். அண்ட் நாங்கள் நினச்ச மாதிரியே நவி வந்து நாங்கள் கரெக்டாக சாப்பிடும் போது வந்து முழிச்சிட்டான். குட் பாய். குட் பாய். காட்டுங்க. மேலே நவி, மேலே நவி. அண்ட் மோஸ்ட்டாக வந்து நவியை வந்து இதை சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம். அவனுக்கு பிடிச்சிருந்தா அவன் சாப்பிடுவான், பிடிக்கலன்னா அவன் சாப்பிட மாட்டான். நாங்களும் ஃபோர்ஸ் பண்ணதில்லை. அவனுக்கு பிடிக்கிற மாதிரி வந்து நெக்ஸ்ட் டைம் அதை மாற்றி செய்வோம். அண்ட் அவனுக்கு போதும்னா அந்த மாதிரி தான் வந்து சேர்லேருந்து எழுந்துக்க வந்து ட்ரை பண்ணுவான். அண்ட் நெக்ஸ்ட்டு லஞ்சுக்கு வந்து அரிசி வந்து ஊற வச்சாச்சு. அண்ட் ப்ராக்கலி வந்து நான் ஹாட் வாட்டரில் போட்டு வச்சுருக்கேன். அண்ட் சாதத்துக்கு வந்து தண்ணி வச்சாச்சு. அண்ட் பருப்பும் வந்து ரெடி ஆயிடுச்சு. சாம்பாருக்கு வந்து வெஜிடபிள்ஸும் நான் கட் பண்ணிட்டேன். அண்ட் மீன்வைல் நவியை வந்து குளிக்க வச்சிட்டோம். பிகாஸ் அவன் தூங்கினா தான் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண முடியும். அண்ட் நவிக்கு வந்து நான் ஃபீட் பண்ணி அவனை தூங்கவும் வச்சாச்சு. அண்ட் லன்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். இனிமேல் தான் வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டு நிறைய வீடியோஸ் எல்லாமே வந்து இருக்குது. அண்ட் எனக்கு வந்து இந்த கடுகு வெடிக்கிறது, அந்த எண்ணெய் வந்து ரொம்ப பயம். பிகாஸ் நிறைய வாட்டி வந்து கண்ணில் ஃபேஸ்லலாம் வந்து பட்டிருக்கு. இதை மட்டும் நான் கொஞ்சம் பார்த்து தான் ஹேண்டில் பண்ணுவேன். மோஸ்ட் ஆஃப் தி டேஸ் வந்து இந்த மாதிரி தான் போகும். வீடியோஸ் வந்து நான் நைட் கூட வந்து எடுப்பேன், ஒரு 10 o'clock அந்த மாதிரி கூட. பிகாஸ் அப்போ தான் வந்து டைமே ஃபுல்லாக கிடைக்கும். அம்மா இருக்கும் போது வந்து இன்னுமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பிகாஸ் நாங்கள் வீடியோஸ் எடுக்கும் போது நவியை வந்து அம்மா பார்த்துப்பாங்க. அண்ட் நான் அம்மா வந்ததுக்கப்புறமும் வந்து ஒரு டே இன் மை லைஃப் vlog வந்து எடுக்கிறேன்.
அண்ட் எப்பயுமே வந்து நான் ஏதாவது குக் பண்ணுறேன்னா முரளி வந்து கன்ஃபார்மாக ஹெல்ப் பண்ணுவான் ஏதாவது ஒரு டிஷ்க்கு. ஸோ இன்றைக்கி வந்து ப்ராக்கலி நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன். அவனுக்கு தெரியலனாலும் நான் சொல்ல கூட வந்து செய்வான். டைமுக்கு வந்து ஃபுட் சாப்பிட்றது அப்படின்ற ஒரு விஷயம் இல்லவே இல்லை. பிகாஸ் நவி வந்து எப்போ தூங்குறானோ அப்போ தான் வந்து எங்களால் குக் பண்ண முடியும், சாப்பிட முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரொட்டீனில் தான் வந்து போயிட்டுருக்கு. அண்ட் இன்னொரு சைட் டிஷ் வந்து வத்தல் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். எனக்கு வந்து சைட் டிஷ் எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, வத்தல் இருந்தால் போதும். நிறைய பேருக்கு எப்படி வந்து பிக்கிள் இருந்தால் சாப்பிடுவேன்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி நான் ஒரு வத்தல் பைத்தியம். ரைஸு, அதுக்கப்புறம் சாம்பார், அதுக்கப்புறம் ப்ராக்கலி, அப்புறமா வத்தல். லன்ச் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கின் கேர் வீடியோ வந்து எடுக்கலான்னு வந்தேன். இந்த வீடியோ வந்து ஆல்ரெடி எடுத்து நான் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிவிட்டேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ஷார்ட்ஸில் இருக்கும். ஸோ அது எடுக்கிறதுக்குள்ளேயே வந்து நவியும் வந்து முடிச்சிட்டான். தென் நவிக்கு வந்து ஃபீட் பண்ணிவிட்டு அந்த ஸ்கின் கேர் வீடியோவை முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்து சாப்பிட்றதுக்கே வந்து டைம் ஆயிடுச்சு. அண்ட் அகைன் வந்து ஒரு ஹேர் ஸ்டைல் வீடியோ எடுக்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து நான் ரெடி ஆகிட்டு இருந்தேன். அண்ட் மீன்வைல் நவிக்கு வந்து ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணோம். ஸோ முரளி வந்து நவிக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க கேரட் வித் ரைஸ். டடா அனி நவி பட்டா உங்களுக்கு மம்மம் ரெடி ஆகுது. ஒரு மேக்கப் வீடியோனா நம்ம வந்து வீடியோவிலே ரெடி ஆகலாம். பட் இது ஹேர் ஸ்டைல் வேறு ஏதாவது வீடியோனா நம்ம ஆல்ரெடி வந்து ரெடி ஆகிட்டு தான் வீடியோவை எடுக்க முடியும். அண்ட் ரெடி ஆகிட்டே இருக்கும் போது தான் ஞாபகம் வந்தது, அன்றைக்கி வந்து கார்த்திகை தீபமாக. நான் வீடியோ எடுக்கிற ஞாபகத்தில் அதை சுத்தமாக மறந்துட்டேன். ஸோ விளக்கெல்லாம் வேறு ரெடி பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. நான் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ்க்கெலாம் அவ்வளோவா எக்ஸைட் ஆக மாட்டேன். அம்மா சொன்னாங்கன்ற ஒரே காரணத்துக்காக அதை பண்ணுறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த ஒர்க் முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். ஸோ அன்றைக்கின்னு பார்த்து செம்மையாக வந்து காற்றடிச்சிட்டே இருந்தது. எவ்வளோ ட்ரை பண்ணோம், எரியவே இல்லை. ஸோ எதுக்கு கஷ்டம்னு சொல்லி எல்லாத்தையும் ஏற்றி மொத்தமாக வீட்டுக்குள்ளே வச்சுட்டேன். அனி தங்கமணி குட் பாய், குட் பாய். தென் நம்ம தொப்பியும் கொஞ்சம் ஃபில் பண்ணலான்னு சொல்லி வந்து காஃபி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அண்ட் என்ன ஆனாலும் காஃபி குடிச்சிட்டு தான் மறு வேலை. காஃபி குடிச்சிட்டு இந்த வீடியோவையும் நான் வந்து எடுத்துட்டேன். இது ஆல்ரெடி எடிட் பண்ணி நான் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். கார்ட்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். என் ஹேர் ஸ்டைல் வீடியோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டின்னருக்கு வந்து தோசை தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். இதுக்கு மேலே ஒரு புது டிஷ் வந்து சத்தியமாக முடியாது. அதனால ஆஃப்டர்நூன் வச்ச சாம்பார் வந்து இருக்குது. ஸோ அதோட தோசைக்கு வந்து சைட் டிஷ்ஷோடு சாப்பிட்றலான்னு. அண்ட் சாப்பிட்டு முடிக்கும் போது வந்து 11 o'clock. ஸோ இதுக்கு மேலே வந்து ஏதாச்சும் எடிட்டிங் ஒர்க் இருந்தால் அந்த மாதிரி பார்ப்போம். பட் ஆல்ரெடி வந்து நம்ம மார்னிங்லேருந்து வீடியோஸ் முடிச்சாச்சு. ஸோ இதுக்கு மேலே ஃபுல் டயர்ட், தூங்க வேண்டியதான். அண்ட் அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. என்னோட அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் எல்லாரும் எப்பயும் ஹாப்பியாக இருப்போம். பாய்.